அதாவது மாணவர்கள் அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு அவர் தான் சொல்லிக்கிறாரே தவிர எந்த மாணவர்களும் அவர் அப்பான்னு கூப்பிட்டு நான் பார்க்கல. இது வந்து ஒரு உண்மையை சொல்லணும்னாக்கா ஒரு கேலி கூத்தான ஒரு அரசாங்கம், ஒரு கேலி கூத்தான ஒரு முதலமைச்சர். அதாவது கேளிக்கைகளுக்கு தான் இவங்க முக்கியத்துவம், கேளிக்கைகள் விளம்பரங்கள் இதுக்கு தான் முக்கியத்துவம் தராங்களே தவிர ஒரு மக்கள் உண்மையாவே பயன்பெறணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப லேப்டாப் கொடுத்தாங்க, இவங்க யாருக்கு கொடுத்தாங்கன்னா 3வது வருஷம் இன்னும் 2 மாசத்துல அவங்க எக்ஸாம் அந்த கோர்ஸையே அவங்க கம்ப்ளீட் பண்ண போறாங்க. டிகிரி 3வது வருஷம் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. நான் கேள்விப்பட்டது அந்த 3வது வருஷம் படிக்கிற மாணவர்களுக்கு கூட முழுமையா தரல. ஒரு கிளாஸ்ல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 40ல இருந்து 60 மாணவர்கள் இருப்பாங்க. அதுல ஒரு 8 மாணவர்கள் 10 மாணவர்கள் இப்படிதான் கொடுக்குறாங்க. அது வந்து முழுமையா போய் சென்றடையல. எப்பயுமே வந்து திமுக போடுற திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுமையா வந்து மக்களை வந்து சென்று அடையிறது இல்லை. நீங்க வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அந்த டிவி கொடுத்ததுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா டிவியும் முழுமையா கிடைக்கல. அதுக்கப்புறம் இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுவும் முழுமையா கிடைக்கல. 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னாங்க, அதுவும் முழுமையா கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்ப லேப்டாப் இதுவும் முழுமையா கிடைக்கல. இந்த மாதிரி அவங்க போடுற திட்டங்கள் எதுவுமே வந்து முழுமையா மக்களை வந்து சென்றடையாது. அந்த திட்டங்கள் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுகவுடைய அந்த குடும்பத்துடைய கஜானாக்கு தான் போகுமே தவிர மக்களை வந்து சென்றடையாது.